ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2-3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிக்கும். நல்லா இந்தளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் வந்து நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ண வேணாம். அதுக்கு பதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுருங்க ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி. அதனால் இதில் போட தேவையில்ல. இப்போ மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க இறால் ஆட் பண்ணி நல்லா பெசரி விட்டுருங்க. ஒரு சில இறால் பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதனால் நம்மளுக்கு பார்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செய்கிறனால ஒரு 1.5-2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் இறால் பார்த்திங்கன்னா நல்லா டக்குன்னு வெந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதை 2-3 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முந்திரி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இறால் ஒரு டைம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும், குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அதாவது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா இறால் கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது கூட இட்லி, தோசை, சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.